வணக்கம் மக்களே. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19, 2025. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகளும் அந்த செய்தியின் பின் அது தொடர்பான வரலாற்று குறிப்புகள் தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ பொங்கல் பண்டிகை முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. இன்றைக்கி 4 நாள் இந்த விடுமுறையை கழித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு மாணவர்கள்லேருந்து இளைஞர்கள் இல்லை பொதுமக்கள் எல்லாருமே திரும்பியிருக்காங்க. அது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி ஒரு முக்கியமாக வந்திருக்கு. அதேமாதிரி ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்தில் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது தொடர்பாக ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 தொடர் வண்டிகள் மெமு முற்றிலும் முன்பதிவு இல்லாத அன்ரிசர்வ்டு ட்ரெயின்ஸ் மெமு அந்த ட்ரெயின் இயக்கியிருக்காங்க. அது எங்கன்னா மண்டபம் டு சென்னை, அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து எக்மோர், அதேமாதிரி மதுரை டு எக்மோர், இந்த மாதிரி 3 ட்ரெயின் இயக்கியிருக்காங்க. இதோட டைமிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மெமுங்கிறது மெயின் லைன் மல்டிபிள் யூனிட் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே இருக்கும். இது நல்ல சிறப்பான வரவேற்பு ஏற்படுச்சு. போன தீபாவளிக்கு இதே மாதிரி இயக்குனாங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணாதவங்களாம் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். போன தீபாவளி அப்போ இந்த ட்ரெயின் நல்ல வரவேற்பு ஏற்படுச்சு. இப்போ கூட பொங்கலுக்கு முந்தின நாள் இந்த ட்ரெயின் சவுத்து மாவட்டங்களுக்கெல்லாம் தெற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் இயக்குனாங்க. அதனால் அதே ட்ரெயினை இப்போ இன்றைக்கும் இயக்குறாங்க. ஸோ இது வெவ்வேறு டைமில் இந்த ட்ரெயின் இயங்குது. இதில் குறிப்பாக எக்மோர் வரைக்கும் ஒரு ட்ரெயினை தவிர மீது 2 ட்ரெயின் எக்மோர் வரைக்கும் வருது. அதனால் மக்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிறதான் பொதுவான கருத்து. அதனால் இந்த ட்ரெயினை வேணால் பயன்படுத்திக்கோங்க. 3 ட்ரெயின், மண்டபத்திலேருந்து 1, தூத்துக்குடியிலேருந்து 1, மதுரையிலேருந்து 1, இதான் ஒரு செய்தியாக கவரப்படுகிறது. அதுக்கடுத்து நேற்றுக்கே சொன்ன மாதிரி இந்த ஆர்ஜி கேர் மருத்துவமனை கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு இறந்து போன செய்தி நாட்டே உலுக்குச்சு. இது தொடர்பான வழக்குகள்லாம் சிபிஐ இவரை விசாரித்து அங்குள்ள செஷன் நீதிமன்றம் குற்றவாளி என்று இது பண்ணிட்டாங்க. இப்போ நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் தான் முக்கியமான அக்யூஸ்டு A1 அவர் தான் அப்படின்னு சொல்லியும், இவருக்கு என்ன அவர் குற்றவாளி, அதாவது கன்விக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் ராய் அவருக்கு தண்டனை நாளைக்கு தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும். இதுபோல் இன்றைக்கி திருப்பி அந்த போராட்டம் எழும்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, இது அந்த பெண்ணை கொலை செய்தது ஒரே ஒரு ஆள் மட்டும் கிடையாது, நிறையா பேர் செஞ்சுருப்பாங்க. அதனால் அங்கே உள்ள மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட அட்டாஸ்பி, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மோர் தென் 1 மேனோட ஸ்பெர்ம், ஆண் விந்து இருந்திருக்கு. அப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சஞ்சய் ராய்ங்கிற ஒரு நபர் மட்டும் கிடையாது, 1க்கு மேற்பட்டவர் இந்த இதில் வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியும், குறிப்பாக அனைவரையுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரியுடைய முதல்வர் பிரின்சிபல் அவர் கைது செய்யப்பட்டார். அவரை திருப்பி விடுதலை பண்ணாங்க. அவரெல்லாம் இதில் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னையும் அந்த மாணவர்கள்லாம் திருப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது பிரதான செய்தியாக வந்திருக்கு. இது நாளைக்கு அந்த சஞ்சய் ராய்க்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது விவரம் வெளியில் வரும். அப்புறமேல பரந்தூர் விமான நிலையம், அதை பற்றி இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக 1000 நாட்களுக்கு மேலாக பரந்தூர், சென்னை அடுத்த அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதை விமான தளமாக மாற்றுறதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசு முயற்சி செஞ்சுக்கிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் நிலம், அதில் பார்த்திங்கன்னா விளை நிலம், அதுமாதிரி நிறைய அங்கே உள்ள குளங்கள்லாம் இருக்குது, கண்மாய்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மூடி 2வது விமான நிலையமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசும் முயற்சி செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அங்குள்ள மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 13க்கும் மேற்பட்ட மக்கள் போராடிக்கிருக்காங்க 1000 நாட்களாக. இதுக்கு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி எல்லாருமே போய் பார்த்தாங்க. அன்புமணி ராமதாஸ், சீமான் போன்ற எல்லாருமே. இந்நிலையில் நடிகர் விஜய் அந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருந்தார். அது காவல்துறை கொடுத்துருக்காங்க. அதில் செய்தியெல்லாம் முதல்ல அவருக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு அந்த காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது, கூட்டம் மட்டும் மதியம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கு தாவேக்காவோட தலைவர் அவர் விஜய் நாளைக்கு அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் எதிராக போராடும் மக்களை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். இதான் அடுத்த செய்தி. பரந்தூர் எதிர்த்தரப்பு குழுவினரை சந்திக்க நடிகர் விஜய்க்கு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்பி பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வருமான வரி சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது டிடிஏ டைரக்ட் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கூட ஒரு இது கொண்டு வந்தாங்க. நம்ம 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்டை பயன்படுத்திக்கிறோம். இதில் நிறைய திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்லாம் இருக்குது. இது எளிமையாக்கணும், சட்டங்களை எளிமையாக்கணும் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டை. அதே மாதிரி மக்களுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில், மொழியில் இருக்கணும். காலாவதியான சட்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி இது நெடுநாள் கோரிக்கை. இது போன பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க, வருமான வரி சட்டத்தில் மாற்றம் திருத்தம் கொண்டு வரப்படும். இதுக்காக
மத்திய நேரடி வருவாய் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, போர்டு, அவங்க வாரியம், அவங்க வந்து ஒரு கமிட்டியே கூட நியமனம் பண்ணியிருக்காங்க. சிபிடிடி வந்து ஒரு கமிட்டியே போட்டு அது வந்து அந்த ஒரு குழு வந்து ஆராய்ஞ்சிருக்கு. இந்நிலையில் இது தொடர்பான செய்தி என்ன, இந்த வரப்போகிற பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நமது நிதியமைச்சர் அவர்கள் வந்து தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் இதற்கான ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு, அதாவது வருமான வரி சட்டத்தில் திருத்தமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டு புதுசாக கொண்டு வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வருமான வரி சட்டத்தில் உள்ள பக்கங்களை வந்து 60% குறைக்கிறதாகவும், எளிமையாக்குறதாகவும், ஆம்பிக்யூட்டி இல்லாமையும், லாங்குவேஜை வந்து மொழியை வந்து எளிமையாக்குறது, இந்த மாதிரி காலாவதியான சட்டத்தெல்லாம் வந்து நீக்கிறது, அந்த மாதிரி நிறைய மாற்றங்களோட ஒரு புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னு தகவல் வெளியாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியும், இது வந்து வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற செய்தியும் முன்னணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தாம்பரத்தில், சென்னையில் வந்து ஒரே நாளில் 10 இடத்துல செயின் பறிப்பு, இந்த பெண்கள் வந்து தனியாக போயிலும் சரி, ஸ்கூட்டரில் போயிலும் சரி, இந்த மாதிரி டூ வீலரில் வந்து செயினாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நேற்று தாம்பரத்தில் ஒரே நாளில் 10 பெண்களிடம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் ஒரு பெண் காவலர் ஒருத்தரும் வந்து தன்னுடைய செயினை பறி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து 3 தனிப்படை அமைச்சு இதை பற்றி விசாரிச்சுக்கிருக்காங்க. இந்த செய்தியும் வந்து அந்த பெண் காவலர் வந்து 5.5 பவுன் செயினா, ஒரு போலீஸ்டே வந்து, ஒரு பெண் போலீஸ்டே வந்து இந்த மாதிரி செயினாக இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து இந்த குற்றவாளிகள் வந்து எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும், மக்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொங்கலை முன்னிட்டு 4 நாட்களில் மது விற்பனை பார்த்திங்கன்னா 725 கோடியாம். போன வருஷம் வந்து 678 கோடி. இந்த வருஷம் பொங்கல் விற்பனைக்கு வந்து மது வந்து 725 கோடி வந்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியும், இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கடுமையான வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியும், இந்த பொங்கல் இதில் வந்து அதிகமான மது விற்பனையானது விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் தான். அதனால் அவர் இன்னொன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து படிக்க 10th 12th குறைவான மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள் இவங்களாம் வந்து மதுவுக்கு அடிமையாகிறதுனால, அதனால் குற்றவாளிகள் அதிகமாக உருவாகிறாங்க. படிப்பறிவும் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. அதனால் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வந்து மது விற்பனை வந்து புதிய சாதனை படைக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தெரிவிச்சிருக்காரு. கடந்த 40 ஆண்டுகளாக பாமக வந்து இதுக்காக போராடிக்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 725 கோடி வந்து மதுவில் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா, அம்மாநில முதல்வர் சீதாராமையா, அது வந்து ஒரு இஷ்யூ ஓடிக்கிருக்கு. அவருடைய மனைவிக்கு வந்து அதாவது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு வீடு கட்டி தரதில் அவருடைய சித்தாராமையோட மனைவி பார்வதி அவங்களுடைய நிலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு மேலே அந்த அர்பன் டெவலப்மெண்ட்லேருந்து வீடு ஒதுக்குனதில் கிட்டத்தட்ட நிறையா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிதிக்கு ஆய்வுக்கு மற்றும் இடி இவங்களாம் விசாரணை பண்ணியிருந்தாங்க. இதில் நேற்றுக்கு என்ன செய்தி அப்படின்னா, அசையா சொத்துக்களுடைய மதிப்பு, அவருடைய இவருடைய மாநில முதல்வர் சித்தாராமையோட அசையா சொத்துக்கள் மதிப்பு 300 கோடியை வந்து இடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கு, அமலாக்கத்துறை அப்படிங்கிற செய்தி. இது வந்து அங்கே வந்து ஒரு அரசியல் பரபரப்பை ஊட்டிக்கிருக்கு. ஏன் அப்படின்னா, அங்கே உள்ள சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா, துணை முதல்வர், அவருக்குமே சீதாராமையா இவங்க 2 பேத்துக்குமே இடையே கூட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஓடிக்கிருக்கு. இந்த நிலையில் இந்த நிலம் கையகப்படுத்தி இந்த வீடு ஒதுக்குனதில், மனைவிக்கு வீடு ஒதுக்குனதில் பிரச்சனை ஓடிக்கிருக்கு நிதி ஆய்வுக்கு. ஸோ அதனால் அரசியல் இதுவும் அங்கே ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்த 300 கோடி அசையா சொத்துக்கள் மதிப்பை அட்டாச் பண்ணதும் வந்து ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஷேக் ஹசீனா பங்களாதேஷில் முன்னாள் பிரைம் மினிஸ்டர், கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த மாநிலத்தில், அந்த நாட்டில் அதாவது மாணவர்கள் வந்து ஒரு புரட்சியில் வீதியில் இறங்கி போராடி அந்த நாட்டில் அதிபரெல்லாம் வந்து அடித்து விரட்டி அவங்க வீட்டெல்லாம் சூறையாடினாங்க. அவங்க வந்து அது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த நாட்டில் உள்ள அந்த கவர்மெண்ட்டே வந்து இதாக செய்யப்பட்டு ஒரு நியூட்ரலான ஒரு கவர்மெண்ட் இப்போ வந்து உருவாக்கிறார். முகமது யூனிஸ் அவர் முன்னாள் நோபல் பிரைஸ் வாங்கினவர். அவர் தலைமையில் வந்து ஒரு இடைக்கால அரசு உருவாக்கியிருக்கு. நம்ம இந்தியா கூட அவங்க ஷேக் ஹசீனாவுக்கு வந்து நாம் வந்து அடைக்கலம் கொடுத்து, அவங்க இந்தியாவில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அந்த அம்மாவை கூட, அந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வந்து நாடு கடத்தணும், அவங்க மீது நிறைய மனித உரிமை மீறல் புகார் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட முகமது யூனிஸ் வந்து கேட்டுக்கிருந்தார். இந்தியாவை பற்றி எதையுமே வாயை திறக்கல, அமைதியாக இருந்துச்சு. இந்த நிலையில் ஷேக் ஹசீனா அவங்களுடைய கட்சி அவாமி, அந்த கட்சி வந்து நேற்று ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாணவர் புரட்சி ஏற்பட்டப்போ 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து
நானும் அவரோட அவர் தங்கையும் எஸ்கேப் ஆனோம், இல்லைன்னா எங்களை கொலை செஞ்சுருப்பாங்க, கடைசி 20 நிமிஷத்தில் நாங்கள் வந்து எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா செய்தி பத்திரிகையுமே வந்திருக்கு. இந்த நிலையில் அங்கே உள்ள அந்த நீதிமன்றம் வந்து இந்த வழக்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து முக்கிய குற்றவாளி வந்து ஷேக் ஹசீனாவும் நிறைய பேர் காணாமல் போனது விசாரணைங்கிற பேரில் இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து முக்கியமான அக்யூஸ்டு. அதனால் இவங்களை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லியும் முகமது யூனிஸ் வந்து இந்தியாவை கேட்டுக்கிருக்காரு. ஆனால் இந்தியா இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு செய்தி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுஷீர் பாலாஜி, இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு இந்தியர், அமெரிக்காவில் வாழ்ற ஒரு இந்தியர் சுஷீர் பாலாஜி. இவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் அவருடைய வீட்டில் இறந்து கிடந்தார். அது தற்கொலைன்னு சொல்லி கேஸை மூடிட்டாங்க. ஆனால் அது வந்து தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்னு சொல்லி அவருடைய சுஷீர் பாலாஜியோட அப்பா சொல்லியிருந்தார். இவர் யார் சுஷீர் பாலாஜி அப்படின்னா, ஓப்பன் ஏஐ, இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடியை கொண்டு வந்தது தான் ஏஐ ஓப்பன் அந்தங்கிற கம்பெனி, ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இந்த சுஷீர் பாலாஜி வேலை செஞ்சார். அவர் வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த சாட் ஜிபிடிக்கு வந்து காப்பு உரிமையை வந்து பேரண்ட் ரைட்ஸை வந்து இந்த ஓப்பன் ஏஐங்கிற நிறுவனம் வந்து மீறிடுச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பான குற்றச்சாட்டை விதித்திருந்தார். இவர் அந்த நிறுவனத்திலேருந்து வெளியில் வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இவர் தான் அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு கூட ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இந்த குற்றச்சாட்டு சொன்ன சில நாட்கள்லேயே இவர் வந்து இறந்து போனதுனால ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சுஷீர் பாலாஜி வந்து எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தாரு, அவர் ஒரு நல்ல மனிதன், அவர் வந்து எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்தாரு, ஒரு நல்ல மனிதர், அதனால் அவருடைய மரணத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து மிகவும் வருந்துகிறோம். அதனால் வந்து மரண வழக்கில் தேவைப்பட்ட உதவ தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அந்த நிறுவனம் ஓப்பன் ஏஐ நிறுவனம் சொல்லியிருக்கு. இதுதான் இன்றைய பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள்.